தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் சிவகார்த்திகேயன் அன்பு கலந்த வணக்கங்கள். 2026 பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதம் விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும்? பொதுவாக வந்து விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரகிள் இடைப்பட்ட காலங்களில் சந்திச்சு தான் இருக்கீங்க. இந்த பங்குனி மாதத்தில் என்ன மாற்றங்கள் இருக்க போகுது? ஏன்னா உங்கள் ராசிக்கு நாதன் அப்படின்னா செவ்வாய், அவர் வந்து பார்த்திங்கன்னா 4வது வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங் தொடக்கத்தில் வந்து சூரியனுடைய இணைவில் இருந்தார். கிட்டத்தட்ட சூரியன் பார்த்திங்கன்னா 5வது வீடு பூர்வீக புண்ணியஸ்தானத்தில் சனி கூட இணைகிறார். கிட்டத்தட்ட ராகு கூட இணையக்கூடிய செவ்வாய். பொதுவாக இந்த ராகு செவ்வாய் அப்படிங்கிறது நிறைய பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிளை கொடுக்கத்தான் செய்யும். அதீத குழப்பங்கள், அதீத பிரச்சனைகள், வம்பு வழக்கு, பிஸ்னஸில் நிறைய ஏமாற்றம், வருமான இழப்பு, பணம் வாங்கின இடத்துல கொடுக்க முடியாது, கொடுத்த இடத்துல வாங்க முடியாமல் இருக்கிறது, இப்படி நிறையா வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகளை சந்திப்பீங்க. இன்றைக்கி நிறைய பேருக்கு என்னென்னா, அந்த விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் வாக்கு கொடுத்துட்டோமேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் கடனை வாங்கியே கட்டிடுவாங்க. வேறவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டோமே, சரி நம்ம நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்ட்டு அவங்க மாட்டிக்குவாங்க. ஜாமீன் கையெழுத்து போட்டு இன்றைக்கி நிறைய அலைச்சல்கள், மன உளைச்சல் தான் இருப்பீங்க. நிறைய துரோகத்தினால இன்றைக்கி இழந்தது அதிகம். இன்றைக்கி நீங்கள் வந்து முன்னே வந்து கூடையே பேசி கூடையே பழகி உங்களை ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்பி அவங்களாலே ஏமாற்றத்தை சந்திச்சு நீங்கள் நிறைய வெக்ஸான விருச்சிக ராசிக்காரங்க அதிகம். ரொம்ப வருஷம் நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிட்டிங்க. கண்டிப்பாக இந்த பங்குனியில் ஒரு நல்ல ஒரு சூழல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 5ல் இருக்கக்கூடிய அந்த சனியோட இணைந்த சுக்கிரன், கிட்டத்தட்ட அந்த வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெறாருல்லவா பூர்வீக புண்ணியஸ்தானத்தில், கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுடைய பிஸ்னஸில் நல்ல லாபகரமான வாய்ப்பு ஏற்படுத்துவாருங்க. ஏன்னா அந்த சுக்கிரன் ஆட்சி பெறக்கூடிய கிரகம் அப்படிங்கிற பட்சத்தில் அது வேறு மாதிரி பலனை கொடுக்கும். உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம் அந்த வீட்டில் இருக்கும்பொழுது வேறு மாதிரி பலனை கொடுக்கும். அந்த மீன ராசியில் அந்த இருக்கும்பொழுது கண்டிப்பாக நீர் ராசி அப்படின்னு சொல்ல கிட்டத்தில் ஒரு காற்று ராசி வந்து இணைகிறப்போ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அதோடைய வெயிரியுமே வேறு மாதிரி இருக்கும். பொதுவாக வந்து துலா ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு மாதிரி ஒரு யோக பலனை கொடுக்கறது அந்த வீட்டு அதிபதி சுக்கிரன். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. பிஸ்னஸில் நல்லா இருக்க போகுது. உங்களுடைய ப்ராஜெக்ட் நல்ல ப்ராஜெக்ட் கிடைக்கும். சரியான இதை முடிச்சு கொடுப்பீங்க, நல்ல பேர் வாங்குவீங்க. கண்டிப்பாக நல்லா இருக்குது. அதை பற்றி எந்த மாற்று கருதும். அதுக்கான எஃபர்ட் மட்டும் கரெக்டாக போடுங்க. நான் இது வரைக்கும் போட்டேங்க, அதுக்கே ரிசல்ட் கிடைக்கல, இன்னைக்கு எப்போ என்ன கிடைக்க போகுது அப்படின்லாம் நினைக்காதீங்க. இந்த பங்குனியில் போடுங்க, கண்டிப்பாக ரிசல்ட் வருது. அதே மாதிரி வேலை செஞ்சிட்டே இருக்கிறீங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் வேலை செஞ்சு புண்ணியம் இல்லை, வேலை செய்கிறமே தவிர்த்து எந்த ரிசல்ட்டும் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதோடைய மாறுதலும் அதோடைய சூழலும் கட்டாயமாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக அங்கேயும் ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கிறது, அங்கே ஒரு நல்ல ஒரு சூழல் கிடைக்கிறது, அங்கே உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த மன வருத்தங்கள், மன கஷ்டங்கள், உங்களுடைய இருந்த பிரச்சனைகள்லாம் சரியாகிறது, இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் உணர்வீங்க. உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இருந்த கருத்து வேறுபாடு, உங்கள் மனைவிக்கு உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடு இந்த 2026 இந்த பங்குனியில் கண்டிப்பாக விலக வரும். ஃபேமிலிக்குள்ளே ஒரு பாண்டிங் ரொம்ப அதிகரிக்கும். ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு அட்டாச்மெண்ட்டாக நீங்கள் பயணிப்பீங்க. அதே மாதிரி வந்து பிஸ்னஸாக வந்து முடிவெடுத்து வீட்டில் நீங்கள் போகும்பொழுது வீட்டில் வந்து பிரச்சனை உருவாகுது, அதை சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்க, அல்லது வந்து கடன் பிரச்சனைனால வீட்டில் வந்து எதுவுமே பேச முடியல பிஸ்னஸ் பற்றி அப்படின்னீங்கன்னா இப்போ பேச ஆரம்பிக்கலாம். அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு ரூபத்தில் அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது ஒரு வகையில் நல்லா இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி வேலை மாறுதலுக்காக வீட்டில் பேசுகிறீங்க, பட் அதையும் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்ப்பு இல்லாமல் சரி ஓகே நீங்கள் மாறுங்க நல்லா தான் இருக்கும்னு சொல்லி அவங்களும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி சப்போர்ட் பண்ணுறது மட்டும் இல்லை, அது உங்களுக்கு ஃபேவராக இருக்கும். ஏன்னா விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் குரு வந்து 8ல் இருக்குது. அந்த இடமாற்றங்கள் நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி வெளிநாடு பயணங்கள் ரொம்பவே பாசிட்டிவாக இருக்கும். வெளிநாடு பயணங்களுக்கான ஆல்ரெடி முயற்சி இருக்கீங்க, பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், அல்லது ஆல்ரெடி போயிட்டீங்க ஆனால் அங்கே ஒரு ரிசல்ட் இல்லாமல் இருந்தீங்கனாலும் கூட இந்த டைமை வந்து நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தலாம். ஆக இந்த 2026 இந்த பங்குனி அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்க போகுது. வெளிநாடை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த 5வது வீடு இருக்கிறது அப்படிங்கிறத விட அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து நான் சொல்கிறது வந்து இந்த மந்த் எண்டு அடுத்த மந்த்து இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேஞ்சஸ் காத்துட்ருக்கு. பட் இந்த மந்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில அலைச்சல்கள் இருக்கும். ஆனால் அந்த அலைச்சல்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது அது மிகப்பெரிய நன்மையாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த தொடக்கம் கொஞ்சம் ஒரு மாதிரி சுமாராக தொடங்கும், ஆனால் முடிவுங்கிறது நமக்கு ஒரு பாசிட்டிவாக தான் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த டைமில் இந்த கல்யாண பேச்சுவார்த்தை, இந்த குரு பாலன் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த வியாழன் நோக்கம் கல்யாண நோக்கம் வந்துச்சாலாம் கேட்பாங்க. இந்த குரு வந்து 8ல் இருக்கிறதுனால அதிகப்படியாக பார்த்திங்கன்னா இந்த அஷ்டம குரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ராசிக்கு 8ல் இருக்கிறதுனால, ராசிக்கு 2 கூட 8ல் இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 8வது ராசியாக இருந்து அந்த வீட்டு அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா சனி கூட இணைகிற இந்த சூழலில் கண்டிப்பாக வந்து திருமண பேச்சுவார்த்தைகளை வந்து பெருசுப்படுத்தி நம்ம பார்க்க முடியாது. நம்ம டக்குன்னு பார்த்து ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு கல்யாணம் வரைக்கும் கொண்டு போக முடியாதுங்கிறதுனால நம்ம வந்து பார்க்கலாம். நல்ல வரன் வருது அப்படின்னா பேசலாம், முடிவுகள் எடுக்கலாம், இப்படிலாம் பண்ணிக்கலாம். ஆனால் கண்டிப்பாக அமையுங்கிற ஒரு கான்செப்டாக வந்து இந்த நேரத்தை நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் நீங்கள் பார்க்குறது பாருங்கள், அமைஞ்சதுன்னா ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி வந்து தென்கிழக்கு வடக்கு திசை, இந்த திசையில் வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம். ஒரு வரன் பார்க்குறதா இருந்தால் சொந்தத்துக்குள்ளே பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இல்லை, பிரத்தியில் பார்க்குறது ரொம்ப சிறப்பு.
ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தை பொறுத்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை. அதே மாதிரி குழந்தைகள் படிப்பு சார்ந்த விஷயங்களில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதிகப்படியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி மறதி மந்தங்கள்லாம் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. கல்வியில் நிறைய சிரமங்களை சந்திப்பீங்க. ஸ்ட்ரகிள் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் கண்டிப்பாக அதோடைய ரிசல்ட்டுமே பெரிய அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை. ஓரளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல சொல்ல தான் இருக்க போகுது. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ரொம்ப பாசிட்டிவான டைம் தான். நல்லா படிங்க, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் காத்துட்ருக்கு. அதே மாதிரி வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த நேரத்தில் பண்ணலாம். அப்படின்னா செவ்வாய் ராகு கூட இருக்கிறதுனால இந்த வில்லங்கங்கள் இல்லாத சொத்தை வாங்க பாருங்கள். இந்த குத்தல் சொத்து அல்லது வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமில்லாத ஒரு கோர்ட்டில் இருக்கிற சொத்து, தேவையில்லாத பேங்கிங்கில் சொத்து, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொத்துக்களை மாட்டி அதில் விலங்குகளை மாட்டிக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு விசாரித்து தாய் பத்திரம்லாம் செக் பண்ணி வாங்குறது ரொம்ப சிறப்பு. ஆக மொத்தத்தில் நிதானத்தோடு செயல்படணும், கவனமாக இருக்கணும். இந்த பங்குனி மாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக இருக்கக்கூடிய மாதம். தைரியமாக இருங்க, நல்ல விஷயங்கள் நடக்கட்டும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் பலன்களை டீட்டெயிலாக பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம பார்க்குறோம், மாத ராசி பலன் பார்க்குறோம், மாத கிரகநிலைகளுடைய பயிற்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கிறோம். கிரகங்களுடைய பயிற்சி மட்டும் இல்லாமல் ராக்கேது பயிற்சி, குரு பயிற்சி, சனி பயிற்சி, இந்த மாதிரி மாறுற காலகட்டங்கள்லாம் எல்லாமே தெரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி சில வேலைகள்லாம் பண்ணுறோம். பட் இருந்தாலும் கூட நமக்கு பெரிய ரிசல்ட் வர மாட்டேது. ஏதாவது ரூபத்தில் தடைகள் மட்டுமே வந்துகிட்டே இருக்குது. நம்முடைய ஆரம்ப காலங்களிலிருந்து நம்ம வளர்ந்ததுலேருந்து இன்னைக்கு நாள் வரைக்கும் கஷ்டம் மட்டுமே சந்திச்சுட்டு இருக்கோம். இல்லை வந்து ரொம்ப நல்லா இருந்தோம், ஆனால் இன்றைக்கி ஏன் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் உங்கள்கிட்ட நிறைய இருந்துட்டு தான் இருக்குது. நீங்களும் எல்லா கோயிலுக்கு போகிறீங்க, எல்லா சாமி கும்பிட்றீங்க, யார் என்ன சொன்னாலும் அதுக்கு தகுந்த எளிய பரிகாரங்களும் பண்ணுறீங்க, சக்திக்கு மீறியும் சில பரிகாரங்களும் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க. ஆனால் பட் ரிசல்ட் அப்படிங்கிறது மட்டும் வரமாட்டேங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம ஜாதகத்தை பார்த்து செக் பண்ணும் பொழுது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரமே பார்த்திங்கன்னா தப்பாக இருக்குது. இப்போ ஒரு சிலர் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு சதய நட்சத்திரத்தில் வந்து அவர் பிறந்திருக்கிற ஜாதகத்தில் இருக்குது. ஆனால் பட் பார்த்தா அதில் வந்து அவிட்ட நட்சத்திரம் தான் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் தப்பாக எழுதியிருக்கிறாங்க. அப்போ அவர் அந்த நட்சத்திரத்துக்குரிய வழிபாடு அல்லது வந்து பார்த்திங்கன்னா அவருடைய சூழலுக்கு தெரிஞ்சுக்காமல் அவருக்கு அதுக்கு தகுந்த பரிகாரங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருந்திருக்கிறார். அதனால் எந்த பலனுமே இல்லை. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் சுயஜாதத்தில் டேட் ஆஃப் பர்த் டைம் கரெக்டாக கொடுத்து அது சுயஜாதகம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. ஏன்னா எழுதி வச்சிருக்க ஜாதகம் சரியாக இருக்கான்னு பார்த்துங்க. இல்லை கம்ப்யூட்டரைஸ் தான் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் பர்த் பிளேஸ் கரெக்டாக போட்டு கரெக்டான டைம் போட்டு நீங்கள் ஜாதகத்தை கரெக்டாக எடுத்துருக்கீங்களா செக் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு உங்களுடைய லக்னங்கிறது வந்து உயிர்னு சொல்லுவோம். உங்களுடைய ராசி எப்படி நம்ம ராசி பலன் பார்க்குறோமோ, எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு மகர ராசியில் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய லக்னம் ஒரு கும்ப லக்னமாக இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ மகர ராசியுடைய பலனும் நீங்கள் பார்க்கணும், கும்பராசியுடைய பலனும் பார்க்கணும். ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு கண்டிப்பாக வந்து செட் ஆகும். அதனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் எனக்கு 7.5 நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும்பாங்க. ஆனால் அவங்களுக்கு 7.5 நடக்காது. கும்பராசிக்கு நடந்துருக்குன்னு வைங்களேன், அவருக்கு வந்து துளாராசினா 7.5 நடக்காது. ஆனால் கும்ப லக்னம் இருக்கிறதுனால அந்த சனி வந்து அவருக்கு வந்து வீக்னஸ் பண்ணிகிட்டு இருக்கும். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க லக்னம் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அந்த லக்னத்துக்குரிய பலனும் நீங்கள் பார்க்குற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் என்ன யோகம் இருக்குது அது வந்து உங்கள் சுய ஜாதகத்தில் 14 வீடு நல்லா இருக்குதுன்னு பார்க்கணும் நீங்கள். அதே மாதிரி 5th பிளேஸ்ன்னு சொல்லக்கூடிய பூர்வீக புண்ணியஸ்தானம் நல்லா இருக்கான்னு பார்க்கணும். இந்த பிளானட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்துருச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு ஆட்சி பெறக்கூடிய கிரகம் வலுவிழந்து இருந்தாலும் பாதிப்பு தான். அதே வலுவிழந்த கிரகம் ரொம்ப பாதிப்பில் இருக்கக்கூடிய ஒரு நீசம் பெற்ற கிரகம் நீச பங்கம் பெற்றது அது யோகத்தை கூட கொடுக்கலாம். அப்போ உங்களுடைய ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் அந்த மாதிரி ஏதாவது யோகங்கள் ஏதாவது இருக்கா, அந்த யோகத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம், நம்ம எப்படியான வழிமுறைகள் செஞ்சால் நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தொழிலோ நீங்கள் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பிஸ்னஸ் போக்குவரத்தோ அல்லது வந்து நீங்கள் ஏதாவது ஒரு அரசு சார்ந்த வேலைக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தாலோ அல்லது இனி அடுத்த பிளான் ஏதாவது வெளிநாடு பிளான் வச்சுருக்கீங்கனாலோ இந்த மாதிரி தடை இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தி நீங்கள் பயணிச்சிங்கன்னா கண்டிப்பாக எல்லா வளங்களும் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. அதனால் உங்களோட அருகில் இருக்கக்கூடிய அஸ்ட்ராலஜியை கரெக்டாக தெளிவாக நான் சொன்ன எல்லாம் பார்த்து கரெக்டாக முறையில் ஜாதகம்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்லை கரெக்டாக பார்க்க முடியலன்னா நம்முடைய கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம். நம்ம அந்த கான்டாக்ட் நம்பரை சேவ் பண்ணிக்கிங்க. என்றைக்கு உங்களுக்கு நீட் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அன்றைக்கி நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் சுய ஜாதகம் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயிலாக நம்ம செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு பலனே நம்ம பார்க்கலாம். ஆன்லைன் கன்சல்ட்டிங் இருக்குது. இல்லை நேரில் வரணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம்மாஸ்பத்திரி வந்து நம்முடைய ஆஃபீஸ் இருக்குது. நேரில் வரனால வாங்க. கண்டிப்பாக ஒரு டீட்டெயிலாக உங்கள் சுய ஜாதகம் நம்ம பார்த்துக்கலாம். நல்லதொரு பொழுதில் உங்களை சந்தித்து மிக்க மகிழ்ச்சி. மேலும் நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.